வீடு களை கட்டி இருந்தது. வாசலில் போட்டிருந்த ரங்கோலியின் வண்ணங்களுடன் போட்டி போட்டு கொண்டிருந்தன. ஒவ்வொரு பெண்களும் உடுத்தியிருந்த பட்டு புடவைகள். துளிர்காத வியர்வையை ஒற்றியெடுக்கும் சாக்கில் ஒவ்வொருத்தியும் தன் கழுத்தில் இருந்த நகையை சரி செய்து கொண்டே மற்றவர்கள் தன்னுடைய நகை புடவையை கவனிக்கிறார்களாவென்று ஓரக்கண்ணால் நோட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். வீடு முழுக்க பஜ்ஜியின் மனமும் கேசரியின் நெய்மணமும் பரவி நின்று காஃபியின் நறுமணத்துடன் போட்டி போட்டு கொண்டிருந்தது. கேட்பாரற்று வலிந்து கொண்டிருந்த மெல்லிய புல்லாங்குழல் இசையையும் மீறி ஓங்கி ஒலித்து கொண்டிருந்தது ஒவ்வொருவரின் பேச்சு குரலும், குழந்தைகளின் விளையாட்டு கூச்சலும். உள்ளுக்கும் புறமுமாக எதற்கென்றே தெரியாமல் பதட்டத்துடன் அலைந்து கொண்டிருந்தாள் பார்வதி. இந்த இடமாவது நல்லபடியா அமையணுமே என்று மனசுக்குள் வேண்டி கொண்டிருந்தாள். சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டார் வந்து விடுவாங்கன்னு தரகர் சொன்னாரே, இன்னும் காணமே. அவர்கிட்ட சொல்லி போன் செஞ்சு பார்க்க சொல்லலாமா என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே வாங்க வாங்க என்று அவள் கணவன் பரசு வந்தவர்களை வரவேற்கும் குரல் கேட்டது. அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவள் வாசலுக்கு போய் தானும் வந்தவர்களை வரவேற்றாள். ஏங்க, சோஃபாவில் ஏதோ குழந்தை பூவை பிச்சு போட்டு வச்சிருக்கு, அதை சுத்தம் செஞ்சுட்டு மாப்பிள்ளைய அதில் உட்கார வையுங்க என்று கணவனின் காதோரம் கிசுகிசுத்து விட்டு பெண் தயாராகி விட்டாளா என்று பார்க்க உள்ளே சென்றாள். ஹாலில் பேச்சு கச்சேரி ஆரம்பித்திருந்தது. இரு வீட்டாரும் தயக்கம் மறந்து இயல்பாகவே பேச ஆரம்பித்திருந்தார்கள். திடீரென சம்மந்தி அம்மாள், அடடே, அப்ப நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம்னு சொல்லுங்க என்று சற்று பெரிய குரலில் ஆச்சரியத்துடன் சொன்னாள். வழக்கம் போல புரியாது விழித்த கணவருக்கு, ஏங்க, உங்களுக்கு தெரியுமா, சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, உங்க பெரியப்பா பிள்ளையின் மனைவிக்கு இவங்க தூரத்து சொந்தமா, ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம்ல என்று விளக்கமும் கொடுத்தாள். கேட்டு கொண்டிருந்த தரகருக்கு வயிற்றில் ஏதோ உருண்டது. ஆஹா, நம்ம கமிஷன் போச்சா என்று எண்ணிக்கொண்டவராய் கிளிப்பிடுத்தது போல அமர்ந்திருந்தார். என்று தொண்டையை கனைத்து கொண்ட பெரியவர் ஒருவர், சரி, நேரம் போய்கிட்டு இருக்கிறது, பொண்ணை பார்த்துடலாமே, கூப்பிடுங்க எனவும், பவித்ரா, பவி, அந்த கூல்ட்ரிங்க்ஸை கொண்டாந்து எல்லோருக்கும் கொடுமா என்று அழைத்தாள் பார்வதி. பெண்ணை கூப்பிடுவதற்காக வாயை திறந்த அவள் கணவர் தன்னுடைய வேலையை மனைவியே செய்து விட்டதால் மேற்கொண்டு என்ன செய்வது என்று குழம்பி 2 ஸ்பூன் மிக்சரை அள்ளி போட்டு கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். கூல்ட்ரிங்க்ஸ் தட்டை ஏந்தி வந்த பவித்ராவை பார்த்ததும் பார்வதி லேசாக துணுக்குற்றாள். தான் கொடுத்த பட்டுப்புடவையை கட்டி கொள்ளாமல் மெல்லிய ஜரிகையிட்ட காட்டன் புடவையில் மகள் இருப்பது கண்டு அவளுக்கு லேசாக கோபம் கூட வந்தது. என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் இந்த பெண்? மாப்பிள்ளை வீட்டார் என்ன நினைப்பார்கள் என்று குமைந்தாள். அதற்கு ஏற்றாற்போல சம்மந்தி அம்மாளின் முகமும் லேசாக மாறியது. அவளுக்கு கிளேசத்தை கொடுத்தது. வெளிக்காட்டி கொள்ளாமல் பாடுபட்டு சமாளித்தாள். இப்படி உட்காருமா என்று பவித்ராவை தன் அருகே அமர வைத்து கொண்ட சம்மந்தி அம்மாள், என்ன படிச்சிருக்க, பேச்ச ஆரம்பிக்க வேண்டுமே என்று எதையோ கேட்டு வைத்தான். ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு பக்கம் MCA முடிச்சிருக்கா, ரிசல்ட்டும் வந்துடுச்சு, இன்னும் 2 மாசத்துல ப்ரமோஷனும் கிடைக்குமா. உபரி தகவலை சேர்த்து வழங்கிய கையோடு, இருங்க வந்துடுறேன் என்று விட்டு உள்ளே போனாள் பார்வதி. பவித்ராவின் கண்கள் அங்கும் இங்கும் தத்தி தாவி கேலண்டர், பூப்பழத்தட்டு, சோஃபா நுனி என்று அலைப்பாய்ந்தது. போட்டோவில் கண்ட அந்த முகத்தை நேரில் காணும் சந்தர்ப்பத்தில் எங்கிருந்தோ ஒரு வண்டி வெட்கம் வந்து உட்கார்ந்து கொண்டது. இயல்பிலான தைரியம் தொலைத்து ஆசையும் வெட்கமும் போட்டி போட தடுமாறி கொண்டிருந்தாள். அவளுக்கே தெரியாமல் யுகங்கள் கழிந்து கொண்டிருந்தன. சரி, நாமளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி, சிறுசுக மனசுல இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்ற ஒரு வார்த்தை கேட்டது. என்னடா, பொண்ணுகிட்ட வேணா பேசி பார்த்துட்டு உன் முடிவை சொல்றியா? சொன்னது பிள்ளையின் தந்தையாக தான் இருக்க வேண்டும். பையன் அம்மாவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். ஒப்புதலான பார்வை என்று கிடைத்ததும் தலை அசைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும். பவி, மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போமா என்று கேட்டது. தலையசைத்து விட்டு எழுந்து நடந்த பவித்ராவை பின்தொடர்ந்தான் பிரகாஷ். அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும், அதுக்குள்ள நாம மற்ற லௌகிகங்களை பேசிடலாமே, என்னங்க, சரிதானா? சம்மந்தி அம்மாள் கணவனை நோக்கி கொக்கியை போட்டாள். ஆமா, ரொம்ப சரி. உள்ளுக்கும் வெளியிலுமாக பரபரப்புடன் காரியங்களை கவனித்து கொண்டிருந்த பார்வதி இடைமறித்தாள். இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, தரகர் எல்லாம் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். பவித்ரா எங்களுக்கு ஒரே பொண்ணு, எல்லாமே அவளுக்கு தான். ஓஹோன்னு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்.
பொன் வைக்கிற இடத்துல பூவையாவது வச்சிடுவோம் என்று சொன்னார். உங்க பொண்ணு உங்க இஷ்டம். ஆமா, உங்க பொண்ணு போட்டிருந்த நெக்லஸ் அவளுக்குன்னே செஞ்சதா என்று கேட்டார். ஆமாங்க என்று பதிலும் வந்தது. அந்த டிசைன் நல்லா இல்லை, அழிச்சிட்டு வேற டிசைன்ல செஞ்சிடுங்க. அப்புறம் பொண்ணுக்கு ஜிமிக்கி செஞ்சிருப்பீங்க இல்லை, அதோட கணத்துக்கான மாட்டலும் சேர்த்து செஞ்சிடுங்க. அப்பதான் ஒரு அம்சமா இருக்கும். அவ கை வாகுக்கு நிறைய வளையல் போட்டா நல்லா இருக்கும். அதனால கழுத்துக்கு போடுறத குறைச்சிட்டு கைக்கு 4 வளையல் கூடுதலா போட்டுடுங்க. வைர மூக்குத்தி கண்டிப்பா இருக்கணும். சம்மந்தி அம்மாள் அடுக்கி கொண்டே போக பெண்ணின் தாய் தந்தையர் பேச்சு மூச்சற்று உட்கார்ந்திருந்தார்கள். பையனின் தந்தையோ தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல வெற்றிலையின் நரம்பை கிள்ளி கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். பொண்ணை பிடிச்சிருக்குது, அது போதும்னு நீங்க சொன்னதா சொன்னீங்களே. பார்வதிக்கு குரல் எழும்பவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். கல்யாண பேச்சுனா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும், உங்களுக்கு தெரியாததா? அமர்த்தலாக சொன்னால் சம்மந்தியம்மாள். கூடத்தில் அத்தனை பேர் உட்கார்ந்திருந்த போதிலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொண்டிருந்த போதிலும் திடீரென எல்லாமே அமைதிமயமாகி விட்டார் போலதான் இருந்தது சூழல். நொடிகள் ஜென்மங்களாக கழிந்தன. மாடியிலிருந்து இறங்கி வந்த பவித்ராவும் பிரகாசும் இதை கவனிக்க தவறவில்லை. என்னவென்று கண்கள் ராயை வினவிய பிரகாஷின் காதில் அவன் தந்தை கிசுகிசித்தார். இரு பக்கத்து அம்மாக்களின் முகங்கள் இறுகி கிடந்ததை கண்ட பவித்ராவுக்கு துணுக்குற்றது. அறையின் உள்ளே சென்றதும் விவரம் அறிந்தவள் கதவறையில் நின்றபடி பிரகாசை ஏறிட்டாள். அவன் அங்கிருந்த பத்திரிகையை புரட்டியபடி அமர்ந்திருந்தான். வரதட்சணை வாங்குறதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்று அவன் மொட்டை மாடியில் சொன்னது நினைவுக்கு வந்தது அவளுக்கு. சிறிது நேரம் சம்பிரதாயமாக பேசி கொண்டிருந்த விட்டு, சரிங்க, வீட்டுக்கு போய் கலந்து ஆலோசிச்சுட்டு பதில் சொல்றோம் என்றபடி மாப்பிள்ளை வீட்டார் போய்விட்டார்கள். சுரத்தே இல்லாமல் வாசல் வரை போய் வழி அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்த பார்வதி அம்மாள் வெடித்து விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். நமக்கு இந்த சம்பந்தம் வேண்டாங்க, அந்த அம்மா ரொம்ப கரார் போல இருக்கு. பையன் வீட்டுக்காரங்க இவ்வளவு நகை போடுங்கன்னு கேட்பாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதென்ன இன்னென்ன நகை போடணும்னு கட்டளை போடுறது? நம்ம பொண்ணுக்கு எதையெல்லாம் போட்டு பார்க்கணுன்னு நமக்கு ஆசை இருக்காதா? இல்லை நம்ம பவிக்கு தான் தனிப்பட்ட விருப்பம்னு ஒன்று இருக்காதா? எதையுமே யோசிக்காம பேசுறாங்களே, எனக்கு சரியா படலை. அவங்க புருஷனும் பையனும் கூட அவங்க அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலையாடுறத பார்த்தா எனக்கு என்னவோ நம்ம பொண்ணு அங்கே போய் சுகப்படுவான்னு தெரியல. அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம பொண்ணை கஷ்டப்படுத்திடக்கூடாது. அதே சமயம் அங்கே காரில் நமக்கு இருந்த சம்பந்தம் வேணாங்க. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்த பிரகாஷின் தந்தை திடுக்கிட்டு திரும்பினார். பெண் பார்க்கும் படலம் முடிந்ததும் ஒரு சிநேகிதனை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வருவதாக கூறி பிரகாஷ் கிளம்பி விட்டிருந்தான். என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? ஆச்சரியத்துடன் கேட்டார் அவர். உனக்கு பொண்ணு பிடிக்கலையா? அப்படி இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அந்த வீட்டில் அந்த அம்மா வச்சது தான் சட்டம் போல இருக்குது. ஒவ்வொருத்தரையும் எப்படி டாமினேட் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் கவனிக்கல? ஆனால் நான் கவனித்தேன். பொண்ணோட வாழ்க்கையிலையும் அது மாதிரியே தலையிட்டு அதிகாரம் செஞ்சாங்கன்னா என்ன ஆகும்? தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணும் அதே மாதிரி இருந்துட்டா என்னங்க செய்யறது? அதிகாரம் செய்கிற மனைவி கிட்ட நம்ம பையன் அடங்கி போகணுமா? அம்மா சொல் கேட்டு நம்ம பையனை பிரித்து தனி கொடுத்தன கூட்டிக்கிட்டு போயிட்டானா என்ன செய்யறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. சேச்சே, அப்படி இருக்காதம்மா. நீயா எதையோ நினச்சி குழம்பிக்கிற. நம்ம புள்ள மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? தாயை போல பிள்ளைன்னு சொன்னையே, அந்த கோணத்தில் யோசிச்சு பாரு. அவங்க அம்மாவை மாதிரியே ஆளுமையோடையும் அரவணைச்சும் வேலை வாங்குற திறமை இருந்தால் அது நிச்சயம் உயர் பதவியில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். படாப்படம் முரடு தான், ஆனால் உள்ளே இருக்கிற சொல்ல இனிக்கிறது இல்லையா? மனைவி யோசிக்க தொடங்கிவிட்டாள் என்பதை அவள் முகபாவத்திலிருந்தே கண்டு கொண்டவர் வாய்க்குள் சிரித்து கொண்டார். நாளைக்கே சம்மதம் என்று சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டார். நாளைய தினம் அவர்களுக்கு என்ன தர காத்திருக்கிறது என்று அறியாமலே அந்த நேரம் அங்கே பவித்ராவுக்குள் ஒரு சூறாவளி சுழண்டு கொண்டிருந்தது. மொட்டை மாடியில் பிரகாசுடன் தனியாக பேச அனுப்பப்பட்ட அந்த கணங்கள் மறுபடி அவள் நினைவுக்கு வந்தன. ஆரம்பத்தில் மேம்போக்காக பேசி கொண்டிருந்தவர்களிடம் பேச்சு அவரவர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு தாவியது. இந்த பெயிண்டிங்கை நீங்களே வரைஞ்சிங்களா?
கேட்ட அவனது பார்வை சுவரில் மாற்றியிருந்த தஞ்சாவூர் ஓவியத்தை கோகுல கிருஷ்ணனை ஆராய்ந்து கொண்டிருந்தது. ஆமாம், இதுக்குன்னு ஸ்பெஷல் வகுப்புக்கு போய் கற்றுக்கல. எனக்கு இருந்த ஆர்வத்தை கண்டதையும் கேட்டதையும் வச்சு நானாகவே கற்றுக்கிட்டேன். உள்ளுக்குள் பெருமை உணர்ச்சி அதிகம்னு நினைக்கிறேன், லேசான சிரிப்புடன் சொன்னான். பெருமைங்கிறத விட கலையை ரசிக்கும் குணம் உண்டுன்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு புக்ஸ் வாசிக்கிற பழக்கம் உண்டா? பதில் பந்துடன் எதிர்கணைகளையும் சேர்த்து எறிந்தார். சும்மா ஒரு தடவை வாசிச்சுட்டா அப்புறம் தூக்கி போட போகிறோம். இதை போய் யாராச்சும் காசு கொடுத்து வாங்குவாங்களா? எங்கள் ஆஃபீஸில் ஒரு இலக்கிய பைத்தியம் இருக்குது. மாதந்தோறும் சம்பள கவரோட 2 புத்தகங்களையும் வீட்டுக்கு கொண்டு போகும். ஏங்க, நீங்கள் கேட்குறத பார்த்தா நீங்கள் நிறைய புக்ஸு வாசிப்பீங்க போல இருக்கே. வாசிக்கிறது மட்டுமில்லை, சில சமயம் எழுதவும் செய்வேன். ஆமாம், உங்களுக்கு கவிதைகளும் கூட பிடிக்காதா என்றபடி அவன் கைகளில் ஒரு நோட்டு புத்தகத்தை இவள் திணித்தாள். பிடிக்குதோ இல்லையோ, உங்களுக்கு பிடிச்சதை எழுத கண்டிப்பாக தடை சொல்ல மாட்டேன். எழுதுகிற சுதந்திரம் உங்களுக்கு என்கிட்ட தாராளமாக கிடைக்கும் என்று சொன்னான். ஹலோ, எழுத்துரிமை என்னோட பிறப்புரிமை. இதை நான் யார்கிட்டையும் கேட்டு பெறணும்னு அவசியமே இல்லை, சற்று சூடாகவே சொன்னார். ஓகே ஓகே, கூல் டவுன். இப்போவே ஏன் சண்டை போட்டுக்கணும்? இதையெல்லாம் அப்புறம் கூட பேசிக்கலாமே என்றபடியே நோட்டை புரட்டி கொண்டிருந்தவன், வாவ், வெரி குட், சூப்பராக எழுதியிருக்க. கவிதைகள்னா இப்படி தான் புறையோடி போன சமுதாயத்தை சாடுற மாதிரி இருக்கணும். கேள்வி கேட்கணும், நம்ம மக்களை இன்னும் சிந்திக்க தூண்டணும். அதுலேயும் வரதட்சணையை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க பாருங்க, சான்ஸே இல்லை. எனக்கு கூட வரதட்சணை வாங்குறது பிடிக்காது தெரியுமா? வரதட்சணை வாங்க மாட்டோம்னு எங்கள் கல்லூரியில் 10 இளைஞர் எல்லோரும் முன்னாடியும் உறுதிமொழி எடுத்துக்கிட்ட சம்பவம் நியூஸில் கூட வந்தது. அந்த 10 இளைஞர்களில் ஐயாவும் ஒருத்தர் தெரியுமா என்றபடி காலரை தூக்கி விட்டு கொண்டான். அவளுக்கு பிரமிப்பாக இருந்தது. இந்த கால இளைஞர் அல்லவா என்று சற்று பெருமிதமாகவும் இருந்தது. அந்த பிரமிப்பையும் பெருமிதத்தையும் தான் இப்போது அவன் தூள் தூளாக்கி சென்றிருந்தான். கடைசியில் எல்லா ஆண்களையும் போலதானா இவனும் என்று ஆயாசமாக இருந்தது. மாடியில் தன்னிடம் தனிமையில் வாய்க்கிளைய பேசியதை எல்லாம் அப்பா அம்மாவிடமும் பேசியிருக்க வேண்டியது தானே. சரி, 4 பேர் முன்னிலையில் பேச வேண்டாம், தனியாக கூட்டிக் கொண்டு பேசியிருக்கலாமே. கடைசியில் அவன் மௌனமாக உட்கார்ந்து அவனது அம்மாவின் எதிர்பார்ப்பில் தனக்கு ஆட்சேபனை இல்லை என்பதோடு ஒப்புதலையும் அல்லவா காட்டிவிட்டான் என்று தோன்றியது. இப்படிப்பட்ட இரட்டை நாக்கு மனிதர் எனக்கு வேணாம்பா. மனதில் இருந்ததையெல்லாம் பெற்றவர்களிடம் கொட்டியவள் இறுதியாக சொல்லி முடித்தான். அப்படி நினைக்காதம்மா, என்ன இருந்தாலும் நாம இப்ப வேத்தாள் தானே, நம்ம முன்னாடி பெத்தவங்களை விட்டு கொடுப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாரு, தகப்பன் பரிதவித்தார். இல்லப்பா, இப்ப பேசலைன்னா இனி எப்பவுமே பேச முடியாதுப்பா. அந்த சந்தர்ப்பத்தை அவர் உபயோகப்படுத்திக்கவும் மாட்டார்னு தோணுது. நான் நல்லா நிறைய தடவை யோசிச்சுட்டேன். வாய்ச்சொல் வீரர்களை நம்புறதுங்கிறது மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கின கதை தான். அப்படியே வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போக வேண்டியது தான். இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் பெத்தவங்களை குளிர வைக்கிறதா நினச்சிக்கிட்டு என்கிட்ட ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இப்போவே அது வேணாம், இது வேணும்னு லிஸ்ட்டு போடுற அந்த அம்மா வீட்டில் நான் கடைசி வரைக்கும் நல்லபடியாக குடும்பம் நடத்துவேங்கிறது என்ன நிச்சயம்? விட்டு கொடுத்தவங்க கெடாமல் இருந்தது அந்த காலம், விட்டு கொடுத்தே வீணா போகிறது இந்த கலிகாலம். வேணாம்ப்பா, ப்ளீஸ் விட்டுருங்க. கண்ணீர் முத்தாய் திரண்டு நிற்க கையெடுத்து கும்பிட்டார். வேணாமா ராசாத்தி, நீ நல்லா இருக்கிறத பார்க்கறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே தவிர கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு இல்லை. உனக்கேத்த நல்ல ராஜகுமாரன் வராமலா போயிருமா? கவலையை விடு. இப்போவே அவங்களுக்கு ஃபோன் போட்டு நமக்கு இஷ்டமில்லைன்னு சொல்லிடுறேன் என்றவர் டீப்பாயை நெருக்கி ஃபோனில் நம்பர்களை ஒற்றினார். வணக்கம், பத்திரமா வீடு போய் சேர்ந்தீங்களா? தன்மையாக தானே பேச்சை ஆரம்பிக்க வேண்டும். அட, இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு முழு சம்மதம்னு நாங்களே நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் செய்யலாம்னு இருந்தோம். நல்ல வேலையா இன்னைக்கு நீங்களே லைனில் வந்துட்டீங்க. ஆர்ப்பரித்தார்கள் எதிர்முனையில். இல்லைங்க, அதுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு இந்த சம்பந்தத்தில் விருப்பம் இல்லை. நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்குற மாதிரியாக வேற சம்பந்தத்தை பார்த்துக்கோங்க. ஃபோனை பிடித்தபடியே பேய் அறைந்தாற் போல நின்றனர் எதிர்முனையில். ஃபோனை வைத்துவிட்டு திரும்பிய தகப்பனின் விரித்த கைகளில் அடைக்கலம் புகுந்தது அந்த கோழி.